சத்தியமா அமைதியாக இருக்கிற இடத்துல அமைதியாக இருங்க. பேசுகிற இடத்துல பேசுங்க. யார் என்ன பேசுகிறாங்கன்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுட்டு கரெக்டாக பேசி இது பண்ணிக்கணும். அதுக்குன்னு அமைதியாக போகணும். அமைதியாக போனதுக்கு நான் கரெக்டாக தண்டனை அனுபவிச்சதுனால சொல்கிறேன். தண்டனை அனுபவிக்கல என்ன ஏதுன்னு கோவம்னா என்னென்னு தெரியாது. எல்லாமே வளர்ந்து நீ கோவம் எல்லாமே இன்றைக்கி கற்றுக்கிட்டு நிற்கிறேன்னா நான் புகுந்து வீட்டில் நல்லாவே கற்றுக்கிட்டுன்னு தான் இருந்தேன். அவங்க சொந்த பந்தத்தில் எல்லா சொந்த பந்தத்துலேயே அவங்க நல்லாவே பார்த்து நல்லாவே கற்றுக்கிறத விட அவங்க டீ சாயா தண்ணி கூட வச்சு தர்றதில்ல. இப்போ பெத்ததாயே ஒன்று வந்து செய்யலை நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பெத்த அப்பனுக்கும் சரி பெத்த ஆயலுக்கும் சரி இன்னுமே நல்லா பார்த்துக்கிற தன்மையை அவங்களுக்கு இல்லை. அவங்க வந்து நம்மளுக்கு பஞ்சாயத்து பண்ணுறாங்க. அவங்க பஞ்சாயத்து பண்ணுறத வந்து இருந்தாங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு கேள்வி நம்மளை திருப்பி கேட்டாக்கிட்ட நீ என்னோட பேச்சுக்கு தகுதி இல்லைன்னு நீங்கள் வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுங்க. அடுத்த செகண்ட் நம்ம விஷயத்தில் தலையே விட மாட்டாங்க. அந்த மாதிரி பேசாதனால தான் எனக்கு தண்டனை என்னை ரொம்ப வாய் பேசாதனால வாய் வைன்னு என் குடும்பத்தையே சீரழி பண்ணி இருக்கிறாங்க. அது மாதிரி அமைதி போக போக நம்ம திமிரத்தான் மதியமாக பேசுவாங்க. அவங்க சபைக்கு கூப்பிட்டாங்கன்னா திரும்பி கூட எட்டி பார்க்காதீங்க. ஏன்னா வந்து நம்மளை தேடுவாங்க. நம்ம சபைக்கு வந்து வரமாட்டாங்க. 100 ரூபா வச்ச இடத்துல நான் 1000 ரூபா வச்சுருக்கிறேன். 1000 ரூபா வச்ச இடத்துல ஒரு சனம் கூட இன்னி வரல. எங்கள் வீட்டுக்காரர் என்னோட கல்யாணத்தில் வந்து எங்கள் வீட்டுக்காரர் சொந்த வந்தமெல்லாம் 100 ரூபா 50 ரூபாய்க்கு மேலே மொய்யே வச்சது கிடையாது. நான் வந்து அந்த அளவுக்கு வந்து நிறைய முன்னாடி போய் எடுத்துக்கிட்டு செஞ்சு நான் நல்ல பேர் வாங்க கிடையாது. அப்படி இருந்துமே என்ன ஏதுன்னு கேட்காதனையும் விசாரணை பண்ணாதையே என்னோட விஷயத்தில் விட்டு என்ற குடும்பமே நாசம் பண்ணி நாசமாக போயிட்டாங்க. யாருமே நல்லாவே வாழ முடியாது. ஆண்டவன் பார்த்து இது பண்ணுமா? ஆண்டவன் கடவுளை இருக்கிற இல்லாத போல எனக்கு என்னெல்லாம் சதி நினச்சாங்கன்னா எல்லாமே கடவுளை ஒருத்தர் இருக்கிறான். அவர் வைப்பார். ஆனால் பார்க்காத போக மாட்டார். இருந்தாலும் அந்த அளவுக்கு வந்து பொறுமையாக போகிற இடத்துல பொறுமையாக போவாங்க. அமைதியாக இடத்துல அமைதியாக எடுத்து பேசுகிற இடத்துல எடுத்தெஞ்சு பேசி போட்டு போவாங்க. அப்படி பேசினா தான் நான் இப்போ பிழைக்க முடியும். ஆனால் என்னோடய சொத்தை தின்னு நான் வாழவே விடாது. என்னை துரத்தி இது பண்ணணும். நாங்கள் வாழ ஒன்று நம்மளே புருஷன் முன்னாடி சண்டை பிடிச்சி ஒரு நாள் கூட நாங்கள் சண்டை பண்ணி இருக்க மாட்டோம். நான் அவ்வளோ ஒரு அன்பு பாசமாக நான் அப்படி நடந்துக்க வீட்டில் இருக்கிற ஒரு தண்ணி கூட எங்கள் வீட்டுக்காரர் இப்படி மோந்து குடிக்க மாட்டாரு. அந்த அளவுக்கு நான் வேலை எடுத்துக்கிட்டி செஞ்சு வந்து சொந்தம் வந்து எத்தனை சொந்தம் வந்தாலும் அத்தனை வேலையை நான் ஒண்டியாக தான் செஞ்சுருக்கிறேன். என்னோடய வீட்டு வேலையை செஞ்சுட்டு சொந்தம் வந்த ஏதாவது ஃபங்க்ஷன்னா அவங்க வீட்லேயும் போய் வேலை செஞ்சு இது பண்ணி நான் நல்ல பேர் வாங்கல. எனக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே கிடையாது. சொந்தம் வந்து ஐயோ அந்த பிள்ளை என்ன வந்தது எது வந்து எனக்கு வந்து அத்தனையும் போய் செஞ்சு எனக்கு எதிராக தான் நின்று இன்னி வேலை ஒரு சப்போர்ட் இல்லாமல் இந்த அளவுக்கு நான் நிற்கிறேன்னா ஒரு எந்த ஒரு தொழில் பண்ணி நான் பிழைக்கவே கூடாது. நான் மேன்கே வரக்கூடாதுன்னு அந்த மாதிரி கமுத்தி விடுறதான் இன்னும் பார்க்குறாங்களே முடிச்சு சொந்தம் வந்து என்னோட சொத்தை திண்ணைங்க தான் இருக்கிறாங்க. என்னோட சொத்து எங்கள் புருஷனை ஏமாற்றி வீடு வாசல் எல்லாமே என்னை அப்போ கட்டவே கூடாதுன்னு ஏமாற்றி